எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் பூர சுத்தியை பற்றி சொல்ல போகிறோம். இந்த பூர சுத்தியை முழுமையான முறை இது. இது வந்து பாஷாணங்களில் மிக கொடிய பாஷாணம், விஷம். இந்த பாஷாணத்தோட விஷத்தை தூய்மை செய்யறதுக்கு இது வைப்பு சரக்காக இருக்கிறதுனால திராவகத்தை விட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த திராவகத்தினுடைய வீரி எல்லாம் போகிறதுக்கு இந்த பூர சுத்தி சொல்லுவாங்க. இந்த பூர சுத்தியினுடைய முறையை இப்போ சொல்கிறோம். கல் சுண்ணாம்பு பூரத்துக்கு 4 பங்கு கல் சுண்ணாம்பு எடுத்து அதை 2 ஆக்கி 1 பங்கு கல்சட்டியில் அழுத்தின அந்த அழுத்தமாக செஞ்ச அந்த கல் சுண்ணாம்புக்கு மேலே பூரத்தை வச்சு மீதி உள்ள கல் சுண்ணாம்பை போட்டு அழுத்தி 3 மணி நேரம் எரிச்சு எடுக்கணும். எரிச்சு வச்சிங்கன்னா இந்த அந்த திராவகத்தில் அரைச்ச வீரியெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை பாக்கு பூரத்துக்கு 4 பங்கு எடுத்துகிட்டு வந்து கஷாயம் செஞ்சு அந்த கஷாயத்தை தொலையந்திரமாக கட்டி எரிக்கலாம். இல்லை மாதிரி சுருக்கு தாக்கி எடுத்து அதை எடுத்து வச்சுக்கணும். முளைப்பாலில் 1 நாள் ஊற வச்சு அதே பாலில் சுருக்கு தாக்கணும். அதுக்கப்புறம் பசும்பாலில் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த பசும்பாலில் சுருக்கு தாக்கணும். அதுக்கப்புறம் நாதவந்தி நீரில் ஊற வச்சு எடுத்து நாதவந்தி நீரில் சுருக்கு தாக்கணும். முழுமையான சுத்தி. இந்த சுத்திக்கு மேலே வேறு எந்த சுத்தியும் கிடையாது. நாதவந்தி சுத்திக்கு மேலே வேறு சுத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். இருந்தாலும் நம்ம இந்த முழுமையாக எல்லா விதமான சுத்தியும் பண்ணிட்டோம்னா நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு இம்மியாலும் பயப்பட வேண்டியதில்லை. அமுத மருந்தாக மாறிடும். இந்த பூரத்தினுள்ள விஷம்லாம் நிவர்த்தி ஆகி சுபிஷமாக மருந்துக்கு ரெடி ஆகிடும் பூரம். அதுக்கப்புறம் வாத வித்திக்கு ரெடி ஆகிடும். எல்லோரும் வாதம் செய்கிறவங்க, ரசவாதம் செய்கிறவங்க, இல்லை வைத்தியம் பண்ணுறவங்க மொத்த பேருமே இந்த மாதிரி சுத்தி பண்ணுறது விசேஷ பலன் தரும். நன்றி, வணக்கம்.